ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் க்ளவுட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல க்ளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது நல்லா சன்லைட் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா லேண்டில் இருக்க வாட்டர் பாடியும் ஹீட் ஆகுது. ஸோ அடுத்து எவாப்ரேஷன் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது லிக்விடாக இருக்க வாட்டர் வேப்பராக, அதாவது கேஷியஸ் ஸ்டேட்க்கு கன்வெர்ட் ஆகும். அடுத்து இந்த வாட்டர் வேப்பர் எல்லாம் மேலே நகர ஆரம்பிக்கும். நம்ம பூமியிலேருந்து மேலே போக போக டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். இந்த கண்டிஷனில் மேலே போயிட்டுருக்க வாட்டர் வேப்பர் ஒரு கட்டத்தில் ரொம்ப கோல்டாக இருக்க ரீஜனை அட்டைன் பண்ணும். இப்போது அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அதாவது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருந்த வாட்டர் வேப்பர் திரும்ப அதோட லிக்விட் ஸ்டேட்கே போயிடும். இப்போது அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் காற்றுல இருக்க ஏரோசோல்ஸோட மிக்ஸ் ஆகும். ஆஷ், ஸ்மோக், அப்புறம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒரு மிக்சராக ஏரில் ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் அதை தான் நாம் ஏரோசோல்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஏரோசோல்ஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் சுற்றி இருக்க ஏரோசோல்ஸோட மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்றா சேர்றதை தான் நம்ம க்ளவுட்ஸாக பார்க்குறோம். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் பற்றி பார்ப்போம். க்ளவுட்ஸை நாம் அதோட டிஸ்டன்ஸுக்கு ஏற்ப 4 டைப்ஸாக பிரித்து வச்சுருப்போம். ஹை க்ளவுட்ஸ், மீடியம் க்ளவுட்ஸ், லோ க்ளவுட்ஸ், அப்புறம் ஃபைனலாக வெர்டிக்கல் க்ளவுட்ஸ். இந்த க்ளவுட்ஸ்குள்ளே நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி 4 க்ளவுட்ஸை பற்றி முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிரஸ் க்ளவுட்ஸ். இந்த சிரஸ் க்ளவுட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து லாங் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகியிருக்கும். லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தோன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த க்ளவுட்ஸ் மோரார்லெஸ் ஒரு ஐஸ் கிறிஸ்டலாக தான் இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது குமுலஸ் க்ளவுட்ஸ். குமுலஸ் க்ளவுட்ஸ் பார்த்தோம்னா ஒரு பஃபியாக காலிஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வானத்தில் காட்டன் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். இந்த க்ளவுட்ஸ் திக்காகவும் இருக்கும், அதே நேரம் வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட், அதாவது ஹைட்டும் இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸ். ஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸ் அதோட பேர்லேயே இருக்க ஆன்சர். ஸ்ட்ரேட்டா அப்படின்னா லேயர்ஸ்னு அர்த்தம். இந்த க்ளவுட்ஸ் பார்த்தோம்னா லேயர்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஃபைனலாக நிம்பஸ் க்ளவுட்ஸ். நிம்பஸ் அதுக்கு லாட்டினில் ரெயின் ஸ்டார்ம்னு அர்த்தம். இந்த க்ளவுட்ஸ் டார்க் அண்ட் கிரே கலரில் இருக்கும். ஏன்னா இந்த க்ளவுட்ஸ் ஹெவி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குன்னு அர்த்தம். ஸோ டவுட்டே வேணாம், இந்த க்ளவுட்ஸில் இருந்து எப்போ வேணாலும் இருக்க வாட்டர் மழையாக வரலாம். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 4 க்ளவுட்ஸ் இதுதான். ஸோ இந்த 4 க்ளவுட்ஸை வச்சு தான் மற்ற எல்லா க்ளவுட்ஸையும் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நாம் இருக்க எல்லா டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது ஹை க்ளவுட்ஸ். இந்த க்ளவுட்ஸை பார்த்தீங்கன்னா 20,000 to 40,000 ஃபீட் டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த ஹை க்ளவுட்ஸை 3 டைப்பாக பிரிக்கலாம். சிரஸ், சிரோகுமுலஸ் அண்ட் சிரோஸ்ட்ராட்டஸ். இதில் சிரஸ் க்ளவுட்ஸை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். சிரோகுமுலஸ் க்ளவுட்ஸ் பற்றி பார்ப்போம். சிரோகுமுலஸ் இந்த வார்த்தையிலே இருக்குது. சிரஸ் க்ளவுட்ஸ் அதாவது லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும். குமுலஸ் அதாவது பஃபி ஷேப்பில் இருக்கும். ஸோ பஃபி ஷேப்பில் லாங் டிஸ்டன்ஸில் பார்க்கக்கூடிய க்ளவுட்ஸை தான் சிரோகுமுலஸ் க்ளவுட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து சிரோஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸ். ஸ்ட்ராட்டஸ்னால் லேயர்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ லேயர்டாக இருக்க சிரஸ் க்ளவுட்ஸை தான் சிரோஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸ்னு சொல்லுவோம். இந்த க்ளவுட்ஸை பார்க்க ஒரு தின் ஒயிட் ஷீட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சிரோஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸில் சன்லைட் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகும். இந்த ரிஃப்ராக்ஷன் சன்னை சுற்றி ஒரு ஹாலோ ஆர்பிட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீடியம் க்ளவுட்ஸ். இந்த க்ளவுட்ஸை 7,000 to 20,000 ஃபீட் டிஸ்டன்ஸில் பார்க்க முடியும். மீடியம் க்ளவுட்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆல்டோ குமுலஸ், இன்னொன்று ஆல்டோஸ்ட்ராட்டஸ். இதில் ஆல்டோ இந்த வார்த்தைக்கு மீனிங் பார்த்தோன்னா மிடில் ஆல்டிடியூட் க்ளவுடுன்னு அர்த்தம். ஆல்டோ குமுலஸ் க்ளவுட்ஸ் பற்றி பார்த்தோம்னா மிடில் ஆல்டிடியூடில் காட்டன் பேச்சஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த க்ளவுட்ஸை ஷீப் க்ளவுட்ஸ் ஆர் உல் க்ளவுட்ஸ்னு சொல்லுவோம். ஆல்டோஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸ் பார்த்தோம்னா மிடில் ஆல்டிடியூடில் லேயராக ஃபார்ம் ஆகும். இந்த க்ளவுட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த க்ளவுட்ஸ் வழியாக நாம் சன்னை பார்த்தோம்னா நமக்கு சன் ரொம்ப பிரைட்டாக தெரியும். அடுத்து லோ க்ளவுட்ஸ். இந்த க்ளவுட்ஸை நாம் 7,000 ஃபீட்டுக்கு கீழே தான் பார்க்க முடியும். இந்த க்ளவுட்ஸ் மொத்தம் 3 டைப்ஸ். ஸ்ட்ராட்டஸ், ஸ்ட்ராட்டோகுமுலஸ், அப்புறம் நிம்போஸ்ட்ராட்டஸ். இதில் ஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸை பற்றி நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து ஸ்ட்ராட்டோகுமுலஸ். ஸ்ட்ராட்டோகுமுலஸில் பஃபி க்ளவுட்ஸ் இருக்கும். அந்த க்ளவுட்ஸ் லேயர்டாக இருக்கும். இந்த க்ளவுட்ஸில் நம்மளால் தெளிவாக டார்க் பேச்சஸ்க்கும் ஒயிட் பேச்சஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸாக பார்க்க முடியும். அடுத்து பார்க்க போகிறது நிம்போஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸ். நிம்பஸ்னால் டார்க் க்ளவுட்ஸ், அதாவது ரெயின் க்ளவுட்ஸ். இந்த டார்க் க்ளவுட்ஸ் லேயர்டாக இருக்கிறது தான் நிம்போஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸ்னு சொல்லுவோம். ஃபைனலாக பார்க்க போகிறது வெர்டிக்கல் க்ளவுட்ஸ். இந்த க்ளவுட்ஸை 2,000 ஃபீட்லேருந்து 30,000 ஃபீட் வரையும் பார்க்க முடியும். இந்த வெர்டிக்கல் க்ளவுட்ஸ் 2 டைப்பில் இருக்குது. ஒன்று குமுலஸ், இன்னொன்று குமுலோ நிம்பஸ். குமுலஸ் க்ளவுடை பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, குமுலஸ் க்ளவுட்ஸ் வெர்டிக்கலாக எக்ஸ்டெண்ட் ஆகும்னு. அடுத்து பார்க்க போகிறது குமுலோ நிம்பஸ். குமுலோ நிம்பஸ் க்ளவுட்ஸையும் நாம் 2,000 to 30,000 ஃபீட்குள்ளே பார்க்க முடியும். இந்த க்ளவுட்ஸ் இருந்தால் நம்ம ரெயின், தண்டர், அப்புறம் லைட்னிங்கை விட்னஸ் பண்ண முடியும். இந்த க்ளவுட்ஸை தண்டர் க்ளவுட்ஸ்னும் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பூமியில் ப்ரெசென்ட் ஆகிருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ். நான் வேறு டாப்பிக்கோட கண்டிப்பாக உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.